இப்போ பிரச்சாரத்தில் ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கடா. இப்போது எனக்கு மிகவும் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர், அவர் எப்பயுமே ஒரு ஒரு அவர் தான் பீமர். அவர் எப்பயுமே அழகாக பேசுவார், நல்ல பேச்சாளர். அவர் போய் அண்ணல் அம்பேத்கர் வடிவில் கேப்டனை பார்க்கிறேன்னு பேசுகிறாரா? பிரச்சாரத்தில் திருப்பி சொல்லு. அண்ணல் அம்பேத்கர் வழியில் கேப்டனை பார்க்கிறேங்கிறாரு. அது 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 ஒன்றா அது அது தவறு இல்லையா? இந்த சாக்குலேருந்து நான் என்ன மேல் அடுத்த சாக்கு கூத்தா நீ அவளுக்கு தான் போய் சேர்ந்துட போகுதா? ஹார்ட் அட்டாக் எதனா வந்துட போகுது. நல்லா மனசை திடப்படுத்திக்கா. அன்னை தெரேசா வடிவில் அன்னியை பார்க்கிறேன்னு கருப்பு துண்டுக்கார் சொல்கிறாருப்பா. ஏய் ஏய் தண்ணி கிண்ணி எத்துன்னு வர சொல்லவா? ஏய் பல்லி வள்ளி இல்லை, நான் வேணா எத்துன்னு வரவா? போய் சுடு தண்ணி சொல்லு. இப்படி யார் யார் வடிவிலையோ இவங்கெல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன தோணுது? இந்த மாதிரி எலெக்ஷன்ற ஒரு காரணத்துக்காக என்னமோலாம் பேசினா மக்கள் இவங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட மாட்டாங்க? ஆமாம், மக்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இன்னும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்களா? இந்த வெயிலில் பிரச்சாரத்துக்கு வர்றதுனால கேராகி எப்படின்னா பேசுகிறாங்களான்னு நான் சொல்லலப்பா, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கருப்பு துண்டுக்காரர் கூட ஏதோ ஒருத்தர் பற்றி ஒன்று பேசிட்டார்ல. அவர் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார். தேர்தல் கமிஷனர் அவர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சருக்கு சமமாக தேர்தலுக்கு ஒரு லகான்னா அவர் தானே? இப்போ அவர் தான் லகான். ஆமாம், அவர் லக்கா. அவர் அம்மா சொன்னால் தோப்பு காரணம் போடுவார். அப்படி இவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு என் மீது வழக்கு போடுங்கள், என் மீது வழக்கு இவருக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. எல்லாம் யாருன்னா நிறைய பேர் கேஸ் போட்டால் அது ஒரு ஜாலியாக இருக்கும் போல இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இவங்க மட்டும் இல்லை, கட்சி தலைவர்கள் கட்சி அபிமானிகள் பேசுறத விட இந்த சோசியல் மீடியாவில், இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லலாம் கூட கண்டமேனிக்கு எவனோ யாருன்னே தெரியலாம், அவன்லாம் இஷ்டத்துக்கு ஏதோ மாதிரிலாம் ஒரு டபுள் மீனிங்கில் இது மாதிரிலாம் அசிங்கமாக போடுறாங்க பாரு, இந்த மீம்ஸ்ன்ற பேரில். அதெல்லாம் இப்போ கேஸ் போட்டுக்கிறாங்கல்ல ஆளுங்கட்சி. இப்போ அந்த சூரிய கட்சி மேலே இது மாதிரி ஒரு விளம்பரம் போட்டதுக்கு போட்டிருக்காங்கல்ல. அது மாதிரி இந்த மாதிரி தப்பாக அசிங்கமாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட ஒரு கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஊழலை வெளிப்படுத்தலாம், தப்பை கண்டிக்கலாம், நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லலாம். அதெல்லாம் பண்ணட்டும், பிரச்சாரம் அதுக்கு தான். ஆனால் இந்த தனி மனித தாக்குதல், இந்த அசிங்கமாக பேக்குறது, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக பேசுகிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, டு யூ நோ த மீனிங் ஆஃப் ஐடென்டிஃபை? அடையாளம் காட்டி கண்டுபிடிச்சி அவங்க மேலே தேர்தல் கமிஷன் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஊருக்குள்ள பேசுகிறாங்களா? நான் சொல்கிறேன்டா அண்ணா. நேற்று மத்தியானம் திடீர்னு மதியம் ஒய்ஃப் என்ன சொல்லிச்சு, இது மோர் தீர்ந்து போச்சு வீட்டில், வெயில் காலத்துக்கு மோர் குடிச்சா தான் நல்லாயிருக்கும், நீங்களாம் வேறு நைட்டு வேறு அதெல்லாம் காட்டு வரீங்க, சூடாயிருக்கும், மோர் சாப்பிட்டா மோர் வீட்டில் இல்லை. சரி போய் பக்கத்து கடையில் போய் வாங்கினதுன்னு சொன்னேன். நானும் டக்குனு என்ன பண்ணிட்டேன், ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டேன் வேணும் அப்படின்னு நேராக போனோம். போகிறேன், வெயிலில் தலை அப்படியே கேர் ஆயிடுச்சு, நான் மயக்கம் வந்துச்சு. 5 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஓடி வந்து ஐயோ ஃபேனு கீழே உட்காந்தானே. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இந்த பிரச்சாரத்தில் இந்த வெயிலில் வயசானவங்களும் அவங்களும் இவங்களும் இந்த கூட்டத்தில் உட்காடுறாங்களே, அந்த வெயில் எப்படி இவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் மீட்டிங் நடக்கும், அதுக்கும் 2 மணி நேரம் முன்னாலே அவங்கள கூட்டு உட்காத்தி வச்சு நிறையா பேர் கூட இது செத்து போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி வெயில் தாங்காமல் இந்த பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுமாண்ணே? ஏய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் கேளு. புரட்சி தலைவர் அவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார். எப்படி? அது நாட்டிலே இல்லாமல் கூட முதலமைச்சர் ஆனார் அவர். அது தெரியும், புரூக்ளின் படுத்துக்கொண்டு சொன்னேன். அது என்னது? புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே இருந்தாரா? ஆமாம், அந்த உடம்பு சரியில்லாமல் உலகமே வேண்டிச்சு அவருக்காக. உலகமே அந்த அந்த பாட்டு ஒன்று இருக்கு மேடா. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டுவேன் என்று ஓருயிர் காக்க. என்ன மாதிரி பாட்டு அதெல்லாம்? உன் குரலும் தேனு தான்டா, உன் பேர் மட்டும் இல்லடா. சரி மேட்ருக்கு வாணி. அதான்டா, அவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார். அப்புறம் நம்ம ஐயா மரியாதைக்குரிய காயிதே மில்லத் ஐயா இருக்காங்கல்ல, அவர் இந்த மலப்புரம் கேரளாவில் தான் நிற்பார். நாமினேஷன் பண்ண போவார் மஞ்சேரி தொகுதி பக்கம். பிரச்சாரம் கிச்சாரம் ஒன்றும் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். அவருக்கான வேலைகளை பார்த்துட்டு இருப்பார், ஜெயிச்சிருவார்.
அப்புறம் நம்ம இவர் இருக்கார்ல ஐயா தேவர் ஐயா, அவரும் அப்படி தான் நாமினேஷன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மட்டும் போவாங்க, நாமினேஷன் காசு என்ன கட்டிட்டு வந்துடுவார். ஆனால் அவரும் ஜெயிச்சிருவார். தொகுதி பக்கமே போகாமல் பிரச்சாரமே செய்யாமல் ஜெயித்த தலைவர்கள் தான். ம் இப்போ ஒரேடே ஒரு மாதம் ஃபுல்லாக கேரவான் எடுத்துக்கின்னு ஹெலிகாப்டர் எடுத்துக்கின்னு அந்த வண்டி எடுத்து இந்த வண்டி எடுத்துன்னு அப்படியே சூறாவளி பிரயாணம் அப்படியே பண்ணிடுறாங்களே. இவ்வளோலாம் பண்ணி கூட இவங்களுக்கு பெரும்பான்மையான மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு டைலமாலே கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்களே. நீ சொன்ன தலைவர்கள் மட்டும் எப்படி அப்படி ஜெயிக்க முடிஞ்சுது? அடே, அவர்கள் தொகுதி பக்கமே போகலன்னா பிரச்சாரத்துக்கு போகல, ஆனால் அந்த தொகுதி மக்களோட எல்லா தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றி வைத்தனால்தான் அவங்க எப்போ நாமினேஷன் பண்ணாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இவங்க பிரச்சாரத்துக்கு வர வேணாம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யார் யாரிடம் பேசும், அரசிடமா மத்திய அரசிடமா இல்லை அந்த அதிகாரியிடமா அங்கே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்காக அனாவசியமாக வந்து நம்மகிட்ட ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கெஞ்சணும். அதனால் அவங்கள ஜெயிச்சாக்கத்தான். இப்போ இருக்கவங்க ஜெயித்த பிறகு பிரச்சாரத்துக்கு மட்டும் போகிறாங்க, ஆனால் தொகுதி பக்கமே. அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தேன்னா இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்க தொகுதிக்கான நல்ல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலே போதும். அதுவும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செஞ்சால் போதும், பிரச்சாரத்துக்கு கூட போக தேவையில்லை, மக்கள் வீடு தேடி வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறேன். ஏய், வீடு தேடி வந்து ஓட்டு போட்டால் அது செல்லாத ஓட்டுறா? அவங்க ஓட்டு சாவடியில் தான் போடுவாங்க. அப்போ இப்படி போடுவாங்க. இப்போ விரலை வச்சு அவங்க பட்டனில் பட்டன் பட்டன் யா பொத்தான் தமிழில் பேசுகிறா, தமிழ்நாட்டில் இருந்துன்னு அந்த பொத்தானை அமுத்தணுன்னா ஓட்டு விழுந்துற போது இந்த பிரச்சாரம்னா ஒரு காமெடியான நிகழ்ச்சி. மயிலாப்பூரில் ஆளுங்கட்சியில் ஒருத்தர் நிற்கிறார். ஆமாம் ஆமாம், பெரிய போலீஸ் அதிகாரி அவர். இப்போ அவர் தொகுதி வேட்பாளர் ஆகிட்டாரா? ஆமாம். ஆன உடனே இப்போ நேராக தொகுதிக்குள்ளே வாக்கு சேகரிக்க போயிருக்காரு. ஆமாம், போதான் ஆகணும். பின்ன அந்த இவர் கைது பண்ண குண்டர்கள் தவறு செய்தவர்கள்லாம் இப்போ விடுதலையாகி வந்து அந்த தொகுதி வாக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஆமாம், நம்ம ஏரியாவில் அது அங்கே இருக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் வந்து வாண்ணாத்தா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, என்ன மேட்ரு நம்மளை பார்க்க வந்துக்கிற அப்படின்னு கேட்குறாங்களாம். இவர் அவங்கள பார்த்து ஐயா என்னன்னா யாராக இருந்தாலும் அவர் ஓட்டு கேட்டு தானே ஆகணும், எல்லாரும் ஓட்டுமே தேவை தானே. அதான் தேர்தல் வரும்பொழுது தான் மனிதர்களை எந்தெந்த உயரத்தில் இருக்கும் அதிகாரிகளும் எவ்வளவு பவரில் இருக்க அமைச்சர்களும் எவ்வளவு நீங்கள் ஆட்டம் காட்டினவங்களும் காமன் மேனால பார்க்க முடியும்னு சொல்ல வரேன். Who is that common man? சாமானிய மனிதன். வெரி குட், யூ ஆர் சேயிங் த காமன் மேன். அதுன்னு நான் சொல்லலடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓ, நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் அடுத்து வரப்போறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேரட் பஞ்ச். இசிஜி ஆளுங்கட்சியில் இருக்க வில்ல நடிகர் கேப்டனை பார்த்து அவருக்கு தைரியம் இருந்தா மேடை ஏறி யாருடைய துணையும் இல்லாம வேட்பாளர்கள் பெயரையும் அவங்க கட்சி சின்னத்தையும் கரெக்டா சொல்லிட்டா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆனா அவருக்கு மீசை இல்ல, அதனால அவர் பக்கத்துல இருக்கவங்களாம் அவருக்கு தான் மீசை இல்ல, அப்ப நம்ம மீசை எடுத்துட போறாங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்களாம். பேரட்டு, வர வர உனக்கு இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப வளர்ந்துருச்சு. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெங்கட்ஜி. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.